நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரையம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னிகாலாய காலாக்னிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. அண்ணா அண்ணா வாங்கோ வாங்கோ வாங்கோ, உங்களுக்காக தான் காத்துட்டேன். அப்படி சௌரியமா பாயில உட்காரலாமே, பரவாயில்லையே. சொன்ன நேரத்துக்கு வந்திருக்கேள். அப்படியே சௌரியப்படுத்திங்கோ, நான் இதோ வந்துட்டே இருக்கேன். இல்லையா? உட்கார். ஆமா, சௌரியமா இருக்கேளுனோ? எல்லாம் உங்க ஆசீர்வாதம் பெரியப்பா. ஹே ராமச்சந்திர பிரபு, என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கேள்? என்னண்ணா நீங்க அங்க வருவேன்னு பார்த்தா நீங்க எங்க எல்லாரையும் ருக்கு ஆத்துக்கு கூப்பிட்டுட்டேள். அங்க சோமசேகரன் இருக்கான், அவன் முன்னாடி பேச விரும்பல. அது மட்டும் இல்ல, இன்னும் வேற சில பல காரணங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி ருக்கு இப்ப இங்க இல்ல, அதான் இங்க பேசுறதுக்கு சௌரியமா இருக்குமேன்னு வர சொன்னேன். நீங்க ஏதோ புதிர் போடுற மாதிரி இருக்கு. சிவராமா, இதுல புதிர் போடுற மாதிரி ஒன்றும் இல்லை. சோமசேகரனை பத்தி உங்கள்கிட்ட பேச போறேன். அதை அவன் முன்னாடி பேச முடியாது இல்லையா? நீங்க கவலைப்படுற மாதிரிலாம் பெருசா ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, உங்க எல்லாரும் இங்க வர சொன்னதுக்கு காரணம், ருக்கு இங்க தனியா இருக்காளேன்னு விட்டேத்தியா இருக்காம அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்கணும். அது நாங்க வந்துட்டு போயிட்டு தான் இருக்கோம். ருக்குவும் அந்த ஆத்துக்கு அப்பப்ப வந்து போயிட்டு தான் இருக்கா. நீங்க வேற விதமா நினைச்சுக்க வேண்டாம். ஆமா, ருக்கு எங்க போயிருக்கா? அவ கணபதி அக்ரஹாரம் வரைக்கும் போயிருக்கா. அவள மாதிரி இருக்கிறவளை சந்திச்சு பேசுறதுக்காக ஆச்சு. நானும் இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு. சேஷு, நீயும் தீட்சை வளர்க்க ஆரம்பிச்சு அதே ஒரு வாரம். என்ன, நான் கிளம்புற வரைக்கும் வளர்க்கறதுன்னு ஏதாவது வேண்டுதலா? இல்லண்ணா, அது வந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் வளர்க்கணுன்றது ஒரு சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்தை தான் கடைபிடிச்சுட்டு இருக்கேன். நீ என்ன சொல்ல வர? எனக்கு புரியல. எனக்கு தம்பி பாப்பா பிறக்க போறானா, அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு இருந்தா. சினு, பெரியவா முன்னாடி என்னடா அதிக பிரசங்கத்தனமா பேசிண்டு போடா, அந்த பக்கமா போய் விளையாடு போ. ஏய், நீயும் போமா போ. எப்ப பாரு என்ன விரட்டிண்டே இரு. அப்புறம் என்னண்ணா அது தரையில உட்காந்துருக்கேள்? இப்படி வந்து சௌரியமா ஊஞ்சல்ல உட்காரலாமே. இல்ல சேஷு, எப்பவுமே தரதான் பாந்தம். எல்லாத்துக்கும் சௌரியத்தை தேடிட்டு போனோம்னா அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. அது மட்டும் இல்லாம எனக்கு தரையும் பாயும் பழக்கப்பட்டு போயிடுத்து, கிட்டத்தட்ட 50 வருஷமா. அதுவும் தவிர இந்த மாதிரி இருக்கிறதுல பல காரண காரியங்கள் இருக்கு. இப்போ நம்ம படுக்கும்போது நம்ம தலைக்கு தலைக்கோசர கட்டையை வச்சுக்கணும். படுக்கறச்ச தலையை கொஞ்சம் வசத்தினா மாதிரி. இப்ப எல்லாருக்கும் வசதிகளும் சௌரியங்களும் தேவைப்பட ஆரம்பிச்சுடுத்து. சாய்வு நாற்காலியில் அப்படியே சாஞ்சுன்னு படுத்துக்கலான்னு. அடுத்ததா கட்டில் இருந்தா தேவலான்னு தோணும். அதுக்கும் அடுத்த கட்டமா மெத்தையும் தேவைப்படலாம். நல்ல வேளை இப்ப யாருக்கும் அது தோணல. ஆனா எதிர்காலத்துல அதுவும் தோண ஆரம்பிக்கும். பெரியப்பா, நீங்க வந்தது எங்க எல்லாருக்கும் நிறைவாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அது மட்டும் இல்ல, தெம்பாவும் தைரியமாவும் இருக்கு. நீ என்ன சொல்ல வர? சமீப காலமா பார்த்தேன்னா அப்பா ரொம்ப நில குலைஞ்சு போயிட்டார். ஆமா பெரியப்பா, வெங்கட்டாவோட அகால மரணத்தினாலையும் சரி, ஆத்துல நடந்த வேற சில விஷயங்களாலையும் சரி, ஒரு சந்தர்ப்பத்துல அப்பா நான் இன்னும் எத்தனை காலமோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். காலம் கிட்ட வரும்போதுதான் ஆசை விஸ்வரூபம் எடுக்கும்னு சொல்லுவா. கிட்டக்க வந்துட்டான்.
அதான் ஆசை விஸ்வரூபம் எடுத்து மனசு அலப்பாயிருது. சிவராமா, இது ஒரு கட்டாயமோ கட்டளையோ இல்லை, என்னோட அபிலாஷை. என் மனசு சமாதானம் அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை. எத்தனை நாளோ. அது எங்க எல்லாரையுமே கதி கலங்க வச்சிடுது. சோமசேகரனோட தேக ஆரோக்கியத்தை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். பலகீனம் ஆயிட்டானே தவிர நீங்க நினைச்சு பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை. அந்திம காலம் நெருங்கிட்ட மாதிரி பயப்படுறது தோன்றது எல்லாம் மன கிளேசத்தினாலையும் மன சஞ்சலத்தினாலையும் ஏற்படுற விஷயம். கேட்க மனசு கஷ்டமா இருக்கலாம், ஆனா எதுவும் நம்ம கையில இல்லை. நான் சோமசேகரன்ட்ட பிரத்யேகமா பேசினேன், பல விஷயங்களை விவரிச்சேன். அவனுக்கு நன்னா தைரியம் சொல்லியிருக்கேன். அதனால நிறைய முன்னேற்றங்கள் தெரியும். முக்கியமா அவன் தனியா இருக்கக்கூடாது. இப்போ அடிப்படையில பார்த்தேன்னா அவன் மனசு தளர்ந்து போனதுக்கு பிரதான காரணம் வெங்கட்டோட மறைவா இருந்தாலும், முக்கியமா இந்த குடும்பம் செதறின்றிருக்கே அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல ஒரு சங்கடத்துல இருக்கான். அதுக்கு தீர்வு நம்ம கையில தான் இருக்கு. அதனாலதான் உங்க எல்லாரையும் இங்க வர சொன்னேன். நம்ம தான் அவனுக்கு தைரியம் கொடுக்கற மாதிரி நடந்துக்கணும். ஒருவேளை இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் பெரியவா எனக்கு உத்தரவு போட்டான்னு நினைக்கிறேன். அவர் சொன்னது என்னன்னா, கொஞ்ச நாள் அவனுக்கு ஒத்தாசையா இருந்துட்டு வா. அந்த ஒத்தாசைங்கிற அந்த வார்த்தை, அதாவது பெரியவா பிரயோகப்படுத்துற அந்த வார்த்தை சொல், அந்த வார்த்தைகளை நாம உன்னிப்பா கவனிக்கணும். வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம், கூட இருந்துட்டு வா, உபகாரமா இருந்துட்டு வா, ஏன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஒத்தாசைங்கிற அந்த வார்த்தை இருக்கே, அதுக்கு ஆழமான அர்த்தம் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்ப நான் நடந்துட்டு இருக்கேன். எதிர்காலத்துல எல்லாரும் பிரிஞ்சுதான் போறா. அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏத்துக்க வேண்டியதுதான். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவா. அதே மாதிரி ஒரு சின்ன அபிப்பிராய பேதம் வந்து இப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டேள். அதை விடுங்கோ. அதே மாதிரி சிவராமா, நீயும் மனசை தளர விடாத. எல்லாத்துக்கும் கடவுள் கிருபைன்னு ஒன்று இருக்கு. என்ன கொஞ்சம் தாமதமானாலும் புத்திரபாகியம் ஏற்படக்கூடிய எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம். சிவராமா, எப்பவுமே நாம பாசிட்டிவா தான் திங்க் பண்ணணும், அதுதான் முக்கியம். அதனால 2 பேரும் நம்பிக்கை இழக்காதீங்கோ. மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே சொல்ப காலம்தான் இருக்க போறேன். ஏன்னா மடத்தோட அந்த அளவுக்கு என்னன்னா ஐக்கியப்படுத்தின்ட்டேன். இந்த சொல்ப காலத்துக்குள்ள உங்க எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு தெம்பு வரணுங்கிறது தான் என்னோட எண்ணம், நோக்கம் எல்லாமே. அதுதான் பெரியவாளோட உத்தரவும் கூட. நான் இருக்கிறது பர்யந்தம் என்னால முடிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் ஒத்தாசை பண்ண முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமா நான் பண்ணுவேன். இல்ல பெரியப்பா, இவர் சொன்ன மாதிரி நீங்க வந்தது இந்த ஆமை குதூகலமா இல்லாட்டாலும் மனசுக்கு இதமா ஒரு சமாதானத்தையும் ஒரு அமைதியும் கொடுக்கறது. பேசாம நீங்க இனிமே இங்கேயே இருந்துருங்களேன் எங்களோட. இல்லம்மா, உன்னோட ஆசையெல்லாம் எனக்கு புரியுறது. ஆனா என்னன்னா, இப்ப சோமசேகரன் இந்த அகத்தை விட்டு போகணும்னா போவானா? இல்ல மனசுதான் அவனுக்கு வருமா? இல்ல நீ ஆகட்டும் சிவராமன் ஆகட்டும் உங்களுக்கு தான் மனசு வருமா? ஏன்னா வருஷக்கணக்கா ஊறி போன இடம் இல்லையா? மன்னி, நீங்க சொல்றது வாஸ்தவம்தான். ஆனா இவர் எவ்வளவு பாக்கியசாலி. பெரியவா கூடவே இருக்கிறதுங்கிறது
யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம். இது எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம். மன்னி, நாம சுயநலமா சிந்திக்க கூடாது. நம்ம குடும்பத்துல இருந்து ஒருத்தர், அப்பாவுக்கும் மூத்தவர், பெரியப்பா, அவர் பெரியவாளோடவே இருக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷமான சமாச்சாரம். அப்படிப்பட்டவர் குறுகிய காலம் நம்ம கூட இருந்தாலும் நாம பாக்கியசாலிகள்னு தான் சொல்லணும். என்ன இத்தனை வருஷம் இது நமக்கு தெரியாமலே போயிடுது. ஆனா அப்பாவும் இது நாள் வரைக்கும் நம்மள்ட்ட இத பத்தி சொன்னதே இல்லையே. மாமா சொல்லாததுக்கு 2 காரணங்கள். ஒன்று, இனிமே அவரை பற்றி சொல்லி என்ன ஆக போகிறதுன்ற எண்ணம். ஆனால் மாமா தனக்கு ஒரு அண்ணா இருக்கிறதா சொன்னதா எனக்கு ஒரு ஞாபகம். ஆனால் அவர் எங்கே இருக்கார், எப்படி இருக்கார், அதை பற்றி தனக்கு எதுவும் தெரியாதுன்னார். 2வது காரணம், அதுக்கப்புறம் அவரை பற்றி தெரிஞ்சுக்க எந்த ஒரு வாய்ப்பும் ஏற்படல. ஆனால் எங்களுக்கு இதில் என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, பழுத்த அனுபவஸ்தர் எங்கள் பந்துவும் கூட உங்களை பெரியவா எங்களோட கொண்டு வந்து சேர்த்துருக்காருன்னா அதை விட எங்களுக்கு வேற என்ன பாக்கியம் இருக்க முடியும்? எல்லாம் ஈஸ்வர கிருபை. ஆனால் எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, நான் அடிக்கடி ஐயாசாமியை பார்க்க மடத்துக்கு வருவேன். வரும்போதெல்லாம் நான் அங்கேயே தான் இருந்தேன். என்ன, நான் கொஞ்சம் தனியா ஒதுக்குப்புறமா இருந்திருப்பேன். நீ வந்துட்டு போனது எல்லாம் எனக்கு தெரியும். அதான் சொன்னேனே, மனசை கட்டுப்படுத்திண்டு நான் யாருன்னு தெரிவிக்காம பேசாம இருந்தேன். அண்ணா, பெரியவாளோட இருந்த சுவாரஸ்யமான அனுபவங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கும் இல்லையா? மாமாவோட நிலைமையை நினைச்சு பெரியவாளும் வருத்தப்பட்டிருப்பாளோன்னு. சேஷு, பெரியவாளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆசா பாசங்கள், உணர்ச்சிகள் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் அவர். மற்றவ மாதிரி சுகம், துக்கம், சந்தோஷம், வெற்றி, தோல்வி எதுவும் அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. என்னன்னா, ஒரு மடாதிபதியா இருக்கிறதுனால எல்லாருடைய குறைகளும் கேட்டுக்கிறது அவருக்கு கடமையா இருக்கலாம். சில பேர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவர்கிட்ட பேசுவா. நானே பார்த்திருக்கேன். அப்படியே கண்ணிலிருந்து தார தாரியா கண்ணீர் கொட்டும். அவளுக்கு ஆறுதலா 4 வார்த்தை சொல்லுவாரே தவிர அதுக்காக அவளா மாறி வருத்தப்பட முடியாது இல்லையா? இதே மாதிரிதான் சில பேர் ரொம்ப சந்தோஷமா வந்து அவரை பார்த்து பத்திரிக்கை எல்லாம் வச்சு ஆசீர்வாதம் கேட்க வருவா. இதே மாதிரி பல விஷயங்கள் இதெல்லாம் விவரிச்சுட்டே போலாம். அதுக்காக தான் நீங்க இங்க இருந்து போகக்கூடாது. கட்டாயமா எங்களோடய இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த இருக்கிறது போறது இது எதுவுமே நம்ம கையில இல்ல. நான் இந்த அகத்தை பத்தி மட்டும் சொல்லல, இந்த உலகத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். யார் யாருக்கு என்ன பிராப்தமோ அப்படிதான் நடக்கும். சோமசேகரன் அடிக்கடி சொல்ற மாதிரி எல்லாம் கர்மானுசாரம். மொத்தத்துல சோமசேகரன் உற்சாகப்படுத்துற மாதிரி அவன் மனசு தளராம பார்த்துக்க வேண்டியது உங்க எல்லாரோட கடமை. கடந்த காலத்தையோ வருங்காலத்தையோ பத்தி நினைச்சு கவலைப்படாம நிகழ்காலத்தை பத்தி மட்டும் கவனிப்போம். என்ன? கதே சோகோன கர்த்தவ்யோ பவிஷ்யம் நைவ சிந்தையேத் வர்த்தமானேன காலேன வர்த்தயந்தி விசக்ஷணாக. கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே, வருங்காலத்தை நினைத்து கவலை கொள்ளாதே. புத்திசாலிகள் நிகழ்காலத்தில் வாழ்கின்றனர்.